ஓம் சாந்தி. என்ன ஞானம் பரமாத்மாவிடம் இருக்கின்றது? பரமாத்மாவிடம் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம்தான் இருக்கின்றது. மேலும் அனைத்து தர்மங்களை பற்றிய ஞானமும் அதன் விநாசத்தை பற்றிய ஞானமும் இருக்கின்றது. நாம் கூட தந்தை நினைவு செய்து நமது 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்தோம் என்றால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவோம். மேலும் நமக்கு சமமாக நிறைய பேரை உருவாக்கினோம் என்றால் நாம் பிரஜைகளை உருவாக்குகின்றோம். மேலும் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாக இருக்கின்றது. ஆதலால் தந்தை ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவின் நினைவை கொண்டு வர சொல்கின்றார். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகின்றது. ஆகையினால் தந்தை சொல்கின்றார், நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்மாவை நினைவு செய்தோம் என்றால் அதில்தான் அமைதி ஏற்படுகின்றது. அமைதிதான் சுய தர்மமாக ஆகின்றது. மேலும் தூய்மை ஆக தேக உணர்விலோ தேக அபிமானத்திலோ வராமல் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிட்டோம் என்றால் நாம் தூய்மையாக ஆகி தூய்மையான ஒரே தர்மம் என்ற இருக்கும் அந்த சத்யுகத்தில் நாம் சென்று விடுவோம். ஆகையால் தந்தைக்கு இந்த ஞானம் தானாகவே இருக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை படிக்கின்றோம். ஆனால் தந்தைக்கோ ஞானம் இருக்கின்றது. அவருக்கு அனைத்தும் தெரிந்திருக்கின்றது. அவரை கூட சுயதர்ஷன் சக்கரதாரி என்று சொல்லலாம். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்துவிட்டோம். ஓம் சாந்தி.